ஹலோ ஹலோ விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப். Thank you. வணக்கம். உள்ள போங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா நல்லா இருக்காரா? அஸ்வதி ஆ அப்பாட்ட கூட்டிட்டு போ. வாங்கம்மா. அன்பண்ணா நாங்க எல்லாம் இருக்கோம். என்ன வேலைனாலும் சொல்லுங்க. உன் செட் அங்க இருக்கு, நீ அங்க போ. இந்தம்மா இது உனக்கே. அப்பா வாங்க வாங்க. ஐயோ உட்காருங்க. வருவீங்களான்னு சந்தேகமா இருந்தது. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? வராம இருக்க முடியுமா? அம்மாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா? சரிப்பா வாங்கம்மா. சரி. உட்காருப்பா. வேண்டாம், நான் இப்படியே நிக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்றேன். இந்த குளத்துல நீங்க இருக்கிறத பார்க்கும்போது எப்படியோ உயிரோடாவது இருக்கனே. அன்னைக்கு அந்த வண்டியை என் தலையில ஏத்திருந்தியானா கட்டையில தலையை செய்து மனுஷன் வாழ முடியுமா? அன்னைக்கு ஏதோ புத்தி கெட்டு போய். பரவாயில்லப்பா, அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதானே. என் பசங்களுக்கும் அவ்வளவுதான் தெரியும். எது எப்படியோ நீ வந்திருக்கியே, எனக்கு அது போதும். ரொம்ப சந்தோஷம். அடா வந்ததுல இருந்து போட்டுக்கினே இருக்கிற. இன்னும் உனக்கு போதுன்னு தோணலையா? மத்தவங்கள குடிக்கணும்ல, கொஞ்சம் மிச்சம் வையா. வாய மூடுங்கடா. நிறுத்துன்னு சொல்றதுக்கு இதே உங்க அப்பா நான் வாங்கி கொடுத்தா? எங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு வக்கு இல்லையா? நான் எவ்வளவு வேணாலும் குடிப்பேன். அதுக்கான அதிகாரத்தையும் உரிமையும் அன்பு அண்ணன் எனக்கு கொடுத்திருக்காரு. என்ன ஹரி, அங்க என்ன? அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க. ஓ அப்படியா? சரிதான். என்ன பிரச்சனை? இவங்களை எப்படியாவது அனுப்பிடுங்களேன். அதை நான் பாத்துக்கிறேன். அதான் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அடுத்தலோட இறக்கியா? என்ன பாக்குற? யார் எங்க கலாட்டா போடுறது? இது ஒரு சந்தோஷமான இரவு. கரெக்ட் தானே? அப்போ இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்காம வெளியே போங்க. அத நீ சொல்லாத, எங்க அன்பனை சொன்னதை கேட்பேன். அப்போ நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? வந்தவங்களை ஏன் வெளியே தள்ளுறீங்க? மச்சான், அது அவங்க சாராயம் குடிச்சு போதையில. அப்ப நீங்க குடிச்சது என்ன தீர்த்தமா? இல்ல எதுக்கு இப்படி தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்றீங்க? இல்ல அன்பு தம்பி. சரி சரி, இனிமே இப்படி நடந்துக்காதீங்க. சொல்லுங்க. பாதல்ல அதான் சொல்றவங்க சொன்னாதான் நாங்க சொல் பேச்சு கேட்போம். அது சரி. அப்ப நானும் இந்த கூட்டத்துல கலந்துக்கலாமல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணு, டீசெண்டா எங்களை மாதிரி நடந்துக்கணும். அண்ணனுக்கு ஊத்துடா, ஊத்து ஊத்து ஊத்து. அடிங்கடா அடிங்க, சந்தோஷமா ஓகே ஹரி, நான் கிளம்புறோம். நாங்கெல்லாம் கிளம்புறோம். டேய் சாப்பிட்டு போங்கடா. பெரிய சந்த மாதிரி இருக்கு. ஒரே கசகசப்பா இருக்கு. நமக்குன்னு ஒரு பார்ட்டி வேற இடத்துல வச்சிருக்காங்கடா. வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் நில்லுங்கடா ப்ளீஸ். என்னாச்சு? நீங்க போறீங்க? அவரை பத்தி ஒன்று கண்டுக்காது, நீங்க சாப்பிட்டு போங்க. சாரி, நாங்க வெளிய எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறோம். வாங்கடா. டேய் ப்ளீஸ் போகாதீங்கடா. அக்கா. ஆஹா, என்ன இவ்வளவு சீக்கிரமா எழுந்து கிச்சனுக்கு வந்துட்டேன்? இங்க சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, எடுபடிக்கும் ஆள் இருக்காங்க, அதுக்கப்புறம் நானும் இருக்கேன். இப்ப நானும் வந்துட்டேன். வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் அடுப்பு சூடு இதெல்லாம் பழக்கமே இருக்காதுல்ல. ஹாஸ்டல்லையும் வீட்லயும் என் வேலை நானே தான் பாத்துக்குவேன். அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்க்கா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அன்பண்ணை தேர்ந்தெடுத்ததுல தப்பே இல்ல. அன்பண்ண எழுந்துட்டாரா? கோழி கூறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாரு. வெளியே இருக்காரு. என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்கறேன்.
அன்பண்ணா, டீ கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, நல்லா இருக்கே டீ. இந்த டீ போட்ட கைக்கு வைர வளையல் தான் போடணும். கைக்கு தானே, அப்போ அக்கா கைக்கு போடுங்க. ஆஹா, அதான் இப்படி ருசி மாறிடுச்சு. டீ தூளை மாத்திட்டீங்களோ? ஆமா, இந்த டீ தூளை காட்பாடியில இருந்து ஓ, வாங்கிட்டு வந்தேன். நம்ம காட்பாடியில இருந்து. சரி, உன் புருஷன் என்ன தெரியுங்களா? இல்ல. அட சோம்பேறி. சரி, அந்த டீ என்கிட்ட கொடு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் வாடிங்க. நான்ரா. உன் பொண்டாட்டி குளிச்சு முடிச்சிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டா. அப்புறம் உன் உடம்பு கொஞ்சம் குறைக்கணும்டா. காலையில் கொஞ்சம் தூரம் ஓடு என்ன. நேற்று உன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். என்னால் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்லா பேச முடியாமல் போயிடுச்சு. நீ கவலை விடு. அவங்க எல்லாரும் கூப்பிட்டு கூடி சீக்கிரம் ஒரு சாரி சொல்லிடுறேன். எங்க அண்ணன் யார்கிட்டயும் சாரி கேட்க தேவையில்லை. நேத்தே நான் அவங்கள பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு தாஜ் ஹோட்டல்ல பார்ட்டி தரேன். போதுண்டா, அது போதும். இதைத்தான் மூட்டை தூக்குனவனுக்கும் படிச்சவனுக்குள்ள வித்தியாசம்னு சொல்லுவாங்க. நீ ஊர்ல இருந்து வந்தது, நம்மளோட இந்த நட்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இருந்தாலும் உங்க அப்பா என்ன ஒரு மாதிரி தான் பாக்குறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லவர் அவரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய், இவரையும் கொஞ்சம் கவனிங்கடா. அதேதான், அது எங்க ஃபிளாட் தான். எக்ஸ்கியூஸ் மீ, அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. மிஸ்ஸஸ் சோனா, நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கிறீங்க. அதே கண்ணு, அதே கண்ணம், அதே மூக்கு, வயிறு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. குறைக்கணும். ஐயோ, நான் ஜாகிங் போறேன். அது எனக்கு தெரியும். ஆனா காலங்காத்தால எந்திரிச்சு ஓடும் போது பேசிட்டே ஓடும். இந்த ஃபுட்பால்ல விளையாடுறாங்களே, அவங்க என்ன பேசிட்டே ஓடுறாங்க? அது அப்படி இல்ல, பேசிட்டு இருக்கும்போது ஓடிடுறாங்கல்ல. உனக்கு ஊஞ்சலாட தெரியுமா? எதுக்கு? ஊருக்கு வெளியில ஒரு 100 ஏக்கர். ஆஹா, இப்படி போனா எங்க இருந்து டூரிஸ்ட் வர்றது? ஓ, ஐ அம் மிஸ்ஸஸ் சோனா. என்ன மிஸ்ஸஸ் ஹரி பிரசாத் இங்க ஓரமா நிக்கிறீங்க? இத கொஞ்சம் குடிச்சு பாருங்க. உங்க ஹிஸ்டரியே எனக்கு தெரியும். பேரண்ட்ஸ் அமெரிக்கா, படிச்சது ஊட்டில, ஹஸ்பண்டா கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பிசினஸ்மேன். என்ன நான் சொன்னது கரெக்டானே? வா, என்னோட சேர்ந்து இத கொஞ்சம் குடி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஓ, நான் சொல்லி தரேன். இப்படிதான் பழகிக்கணும். என்ன இது இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? நான் என்ன சொன்னேன்? கொஞ்சம் குடிங்கன்னு தானே சொன்னேன். எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமாவது தெரியுதா உங்களுக்கு? பிளடி நான்சென்ஸ். பார்ட்டில எப்படி அடி பிஹேவ் பண்றது? ஏய், ஏன் சத்தம் போடுற? பப்ளிக் முன்னாடி கொஞ்சம் அமைதியா இல்ல சிவன், இதெல்லாம் ஆரம்பத்துல சரி பண்ணணும். இல்லனா சரி பண்ண முடியாது. வேண்டான்னு சொன்னா போதாது, அதுக்கு தட்டி விடணுமா? ஆம்பளைங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பல பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்கும், பழக வேண்டியது இருக்கும். நாம தான் கொஞ்சம் அமைதியா போகணும். அவன் ஒரு அவசரம் கொடுக்கமா, அதான் அப்படி பண்ணிட்டான். உனக்கு தெரியுமா, இவர் மட்டும் ஒன்னும் குறைஞ்சவர் கிடையாது. கல்யாணம் ஆகி முதல் வாரத்துல இல்லடே நாம போட்ட முதல் சண்டை. ஐயே, ஒரு வாரமா? 3வது நாள். கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். தெரியாம நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தது தாமா ஆரம்பிச்சிட்டான். ஒரே அழுகதான். கண்ணீரால ரூமே ரொம்பிடுச்சுன்னா பாத்துக்கேன். என்ன பண்றது? 1.5 மணி நேரம் சமாதானம் பண்ண பாத்துக்க. கடைசியில கையை கொஞ்சம் லேசா தூக்கினேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும் தானே. அடிக்கல, சும்மா ஓங்கின, அவ்வளவுதான். அதோடு அடங்கிட்டான். பரஸ்பரம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த தாம்பத்தியங்கிறது புரிஞ்சிக்க முடியாத ஒரு பந்தம். 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, அதை விட சக்தி வாய்ந்த ஒரு பந்தம் இந்த உலகத்திலே கிடையாது. இது பாருமா, எந்த சின்ன விஷயத்தையும் பெருசாக்க கூடாது. பெரிய விஷயத்தையும் ரொம்ப பெருசுப்படுத்தாம, இதெல்லாம் எதுக்கு, சின்ன விஷயம் தானே அதை தூக்கி போடும்போது நிஜமாவே நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். இல்லைன்னா குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடும்.
இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் சொல்றதை நம்பு. போ. அப்புறம் ஒரு விஷயம், எப்பவும் ஜோக் அடிக்கிற உங்க அப்பா கிட்ட ஜோக்கு கூட இந்த விஷயத்த சொல்லிட்டாத. சரி, இப்ப நாம என்ன பண்ணணும்? நாம போய் சாமி கும்பிடலாம் வாங்க. அவ்வளவுதானா? நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் அடுத்த வீட்ல என்ன இருக்கோ அது நமக்கு வேணும்னு நினைப்பாங்க. அதை எப்படியாவது சம்பாதிச்சாகணும்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதை வித்தாவது போட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுவாங்க. சொசைட்டியோட இந்த சைக்காலஜியை நம்ம டெவலப் பண்ணணும். அதான் பிசினஸ். தவணை முறையில கொடுத்தா எவ்வளவு விலையா இருந்தாலும் எதை வேணாலும் வாங்க தயாரா இருக்கிற அந்த மக்கள் கிட்ட நம்ம கார்களை அவங்க கிட்ட விற்கணும். நாம செவர்லெட் கார் கம்பெனியோட டீலர்ஷிப்பை இப்போ எடுத்திருக்கோம். புதிய செட்டப்புக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கிற சுறுசுறுப்பான ஸ்டாஃப்ஸ்களை நாம அப்பாயிண்ட் பண்ணணும். மிஸ்டர் கணபதி, நீங்க கோட் பண்ண லெட்டர் கொடுங்க. இந்தா. அதாவது மேற்கண்ட நிறுவனத்திற்கு கீழ்கண்ட பதவிகளுக்கு. எழுத படிக்க தெரியாதவன் எழுதுனா மாதிரி இருக்கு இந்த லெட்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ரெடி பண்ணி தரேன் சார். குட். மிஸ்டர் கணபதி, ஆண்டனி தான் புதிய ஆபீஸ் மேனேஜர். இப்ப புரிஞ்சிருக்கணுமே உங்களுக்கு? நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதுக்காக நீங்க சும்மா இருக்க வேண்டாம். இந்த ஆபீஸ்ல மற்ற விஷயங்களை நீங்க பாத்துக்குங்க. வயசு, காலமாற்றம், இது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான். எனிவே, தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். see you. ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். வேணி வசந்தன், மிஸ் வேணி வசந்தன். டேக் யூ சீட். தேங்க்யூ. ஸோ மும்பையில் இருக்கிற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார். வெல், உங்கள் பழைய கம்பெனியை விட லீலா குரூப் உங்களுக்கு பெட்டராக என்ன கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இங்கே என்னோட அட்ராக்ஷன் சேலரி மட்டும் இல்லை சார். படுத்த படுக்கையான எங்கள் அம்மாவும், விடோ ஆனால் எங்கள் அண்ணியும் அவங்க பசங்களும், அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆதரவு நான் மட்டும்தான். இங்கே இருந்தேன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது பொள்ளாச்சியில் இருக்கிற என் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வருவேன். அது மட்டும் இல்லை, லீலா குரூப்போட இமேஜை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். வெல், உங்கள் பயோடேட்டா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களை என் பிஏவா அப்பாயிண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூ வெல்கம். ஏன் இவ்வளவு லேட்டு? ரொம்ப டிராஃபிக் அன்பு. அன்பு தம்பி, எப்படி இருக்க? ராகவன் சார். ஹலோ. குட் மார்னிங். சாரி சார், ரொம்ப பிஸியாக இருக்காரு. நீங்கள் அப்புறமா கூப்பிடுங்க. தேங்க்யூ சார். துபாயில இருந்து யாசிஃப் கால் பண்ணியிருந்தாரு. அப்புறமா கூப்பிட சொல்லிட்டேன். தட்ஸ் ஃபைன். அப்புறம் வேணி மினிஸ்டர் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ண ஆன் த வேன்னு சொன்னாரு. தேங்க்யூ. கேரியா. ஓகே சார். ஏய், நல்ல செக்ரட்டரி, நல்ல சுறுசுறுப்பா இருக்காளே. வெரி ஸ்மார்ட். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஐ அம் வேணி, ஹரி சாரோட பிஏ. உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. யா, டெல் மீ. கொஞ்சம் மாலை கொடு. மச்சான், அந்த பொக்கை கொடுங்க. அதுதான் விளக்கு, கொஞ்சம் கொளுத்துங்க. ப்ளீஸ் சார். அட, போட்டோ விடுங்க. நண்பர்களே, இந்த நிறுவனம் நல்லபடியா வளர நான் மனமாற வாழ்த்துறேன். தேங்க்யூ சார்.
ஒரு நிமிஷம். பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்பயே கிளம்பி ஆகணும். போற வழியில அப்பா பார்த்துட்டு போறேன். சரி, ஓகே, வரேன். So sweets. ஐயோ வேண்டாம்மா, சுகர் தானே. நிஜமா மந்திரி வருவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. Excuse me sir. ராவு காலத்துக்கு முன்னாடி கீ கொடுக்கணும். நேரா ஆச்சு. அண்ணா அடுத்தது கீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சரி நடக்கட்டும். முதல்ல நீங்க தான் கொடுக்கணும். அத உங்க கையில தான் கொடுக்கணும். என்ன சாமி அவ்வளவு புண்ணியம் பண்ண கையா இது? என்ன பாசம் பாருங்க. சிவன் தான் முதல் வண்டியை வாங்கியிருக்கிறது. சிவனா? என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏதோ விழாவுக்கு வந்தா போனான், அதோட விட்டுருவோம். பத்திரிக்கையில விளம்பரத்தை பார்த்து முதல்ல புக்கிங் பண்ணது பாரத் மோட்டார்ஸ் தான். இப்போ ஒன்றும் மாற்ற முடியாது. அது அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னா சாவியை நீங்களே கொடுத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க, நான் போறேன். ஐயோ அண்ணா ப்ளீஸ், நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? நாம புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அது நல்லா முன்னேற்றம் அடையணும். உங்க கையால தான் நீங்க கீயை கொடுத்தாகணும். அரி ஆசைப்படுறான்ல, அவன் மனசை புண்படுத்தாதீங்க. குடுக்குடு நான் கொடுத்துக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்ததாக எங்க நிறுவனத்தின் சார்பாக முதல் வாகனத்தோட சாவிய பாரத் மோட்டார்ஸ் எம்டி மிஸ்டர் சிவன் அவர்களுக்கு லீலா குரூப்ஸ் எம்டி அன்பு அவர்களிடமிருந்து வாங்குவார். இனிமேலாவது உன்னோட வாழ்க்கை நல்ல பாதையில் போட்டும்.